ஆஜ்ஞா சக்கரம் அறிவின் கதவு. இது 6வது சக்கரம். புருவங்களின் நடுவில் இது அமைந்துள்ளது. இதை 3ஆம் கண் என்றும் அழைக்கிறார்கள். உள்ளுணர்வு இதன் சக்தி. ஞானம் இதிலிருந்து வெளிப்படும். உண்மை காணும் திறன் இதுவே. வெளிக்கண்கள் உலகத்தை காணும். உள்ள கண் உண்மையை காணும். ஆஜ்ஞா விழித்தால் தெளிவு வரும். குழப்பம் குறையும். எண்ணங்கள் சீராகும். மனம் அமைதியாகும். உள்ள குரல் தெளிவாகும். அது வழிகாட்டும். உள்ளுணர்வை கேள். அது தவறாது. வெளி உலகம் மாயை. உள்ள உலகம் உண்மை. அதை உணர கற்றுக்கொள். ஆஜ்ஞா சமநிலை அவசியம். அதிகம் யோசித்தால் குழப்பம். அமைதியாக இருந்தால் தெளிவு. தியானம் இதை திறக்கும். கவனம் முக்கியம். சுவாசம் கவனித்தால் மனம் அமைதி. அமைதி உள்ளுணர்வை தூண்டும். உள்ளுணர்வு வாழ்க்கையை வழிநடத்தும். அது சரியான முடிவை தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயம் குறையும். நம்பிக்கை வளரும். மனவலிமை உயரும். ஆஜ்ஞா அறிவை அதிகரிக்கும். ஞானம் வளர்க்கும். வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும். உண்மை மற்றும் பொய் தெரியும். சரி மற்றும் தவறு புரியும். தீர்மானம் எளிதாகும். வாழ்க்கை தெளிவாகும். ஆஜ்ஞா கற்பனை சக்தி. கற்பனை உருவாக்கும். கனவுகள் நனவாகும். மனத்தில் உருவானது வாழ்க்கையில் வரும். நல்ல எண்ணம் நல்ல விளைவு தரும். எண்ணங்களை கவனிக்க வேண்டும். மனம் ஒரு சக்தி. அதை சரியாக பயன்படுத்து. ஆஜ்ஞா சிந்தனையின் மையம். சிந்தனை வாழ்க்கையை உருவாக்கும். அமைதி சிந்தனையை சுத்தப்படுத்தும். தியானம் மனதை சீராக்கும். உள்ளம் அமைதியாக இருந்தால் ஞானம் வரும். ஞானம் வாழ்க்கையை உயர்த்தும். ஆஜ்ஞா ஆன்மீகத்தின் கதவு. அது உன்னை உள்ளே கொண்டு செல்லும். வெளியில் தேடாதே, உள்ளே தேடு. உண்மை உன்னுள் உள்ளது. அதை உணர வேண்டும். 3ஆம் கண் திறந்தால் உணர்வு அதிகரிக்கும். உண்மை தெளிவாகும். மாயை மறையும்.